ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தை மாதத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கான ராசி பலனை இப்ப சொல்ல போறோம். அடுத்தபடியாக ராசி மீன ராசி. மீன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய மிக அற்புதமான ராசி. பேசினா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசக்கூடிய கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்களாக இருக்கும். இப்போ மற்றவங்க விரும்பி அவங்களுடைய பேச்சை ரசிக்கக்கூடிய அளவுக்கு, அன்பு கலந்த ஒரு பேச்சு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வசீகரமான ஒரு ராசியாக இருக்கக்கூடிய தான் இந்த மீன ராசி. இந்த வசீகரம் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். இதை வச்சு நல்லா பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் ஏற்கனவே இருந்திருக்கிறது. அப்போ இந்த 3ஆம் வீட்டில் குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை, அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்கார். தைரியமாக, வீரியமாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்யறதுக்கும், உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப போல்டாக எடுத்து சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளும், அதை மற்றவங்க கேட்கறதுக்கான சூழ்நிலைகளும், அதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும், அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. அதே நேரத்தில் உங்களுடைய சூரிய பகவான் உங்க ராசிக்கு, சூரிய பகவான் இப்ப இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆவது வீட்டில் சஞ்சாரம் செஞ்சுட்டு ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த 11ஆம் வீட்டில் வரக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான். இந்த குரு பகவான் சூரிய பகவான் இந்த சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு 9ஆம் வீட்டில் சூரியன் உட்காரு. அப்போ நவ பஞ்சம ராஜ யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி மீன ராசி ஒன்றாக இருக்குது. அந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் கூடி வரக்கூடிய காலகட்டம், பிள்ளைகளாக நல்ல சந்தோஷங்கள் ஒரு காலகட்டம், குடும்பத்தோடு சேர்ந்து பயணங்கள் செல்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய இந்த தை மாதம் 12 ராசிகளுக்கும் மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நவ பஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்குமே பொருந்தக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் இதுல மிக மிக அற்புதமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கடவுளுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக வாழும். நன்றி.